ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிட் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை தான் பார்க்குறோம். ஒரு ஊரில் ஒரு வயசான பெரியவர் இருந்தார். அவருக்கு 3 பசங்க. 3 பேருமே ரொம்ப சோம்பேறியான பசங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, வெட்டி கதை பேசுவாங்க. இப்படியே பொழுது போக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தாத்தா மட்டும்தான் போய் வயலில் வேலை செஞ்சு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வருவார். அவர் இந்த பசங்க இப்படியே இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு ரொம்ப கவலைப்பட்டார். இந்த பசங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படியாவது சரி பண்ணணுமே, இப்படியே சோம்பேறியாக இருந்தால் அவங்க வாழ்க்கை நடத்துறது கஷ்டமாச்சேன்னு யோசிச்சே கவலைப்பட்டார். கவலைப்பட்டதுலேயே அவருக்கு நோய் வந்துடுச்சு. நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டார். ஒரு நாள் அவர் தன்னோட 3 பசங்களையும் கூப்பிட்டு, பசங்களா, நான் நம்மளோட வயலில் ஒரு இடத்துல புதையல் புதைச்சி வச்சேன், ஆனால் எங்கே புதைச்சி வச்சேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த 3 பசங்களும், சரி அப்பா சொன்னாரே, நம்ம போய் நம்ம வயலில் இருக்க புதையலை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலான்னு சொல்லி வயலில் போயிட்டு தோண்டி தோண்டி பார்த்தாங்க. எங்கே தேடினாலும் கிடைக்கல. வயல் ஃபுல்லாக தோண்டி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. சரி, தோண்டினது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு அதில் கொஞ்சம் விதைகள் விதைச்சாங்க. விதைகள் விதைச்சதும் கொஞ்ச நாளில் மழை பெஞ்சு எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம அப்பா சொன்ன புதையல் இந்த விவசாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு டெய்லியுமே வயலுக்கு போய் வேலை செஞ்ச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வயல் நல்லா விளைஞ்சிச்சு. அவங்க 3 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.